தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. வாசிக்கலாம். 2-3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 53:3, ஏசாயா 53:6, ரெண்டுமே 53. சங்கீதம் 53:3, ஏசாயா 53:6. வேகமா படிக்கலாம். அவர்கள் எல்லாரும் வழி விலகி, நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு அவர்கள் எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும், நம்மள எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. அவர்கள் எல்லாரும் வழி விலகிட்டான். அவனுக்கான பாதை தெரியல. கவனிங்க, நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? 2 பிரச்சனை. ஒன்று, நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது. 2, நாம வழி விலகிட்டோன்னு சொன்னா கூட அப்புறம் அதை நம்பாம இருக்கிறது. ஒன்று, எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது. எல்லாம் தெரியும் நினைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. நல்லா கவனிங்க, எல்லாம் தெரியும் நினைச்சிங்கன்னா எங்கேயாவது என்ன பண்ணிடுறதுன்னா எங்கேயாவது போயிடுறது. வழி விலகியாச்சு. இப்போ வழி விலகிட்ட பிறகு, வழி விலகிட்டா என்ன பண்ணணும் சொல்லுங்க ரவி பிரதர்? காணாம போயிட்டா என்ன பண்ணணும்? பாருங்க, சின்ன வயசுல ரொம்ப ஒரு 6-7 வயசுல எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, வீட்டு விலாசம் சொல்லி கொடுக்குறாரு. இதான் நம்ம வீட்டு அட்ரஸ். எங்கேயாவது உனக்கு வழி தெரிலனா யார்கிட்டையாவது இந்த அட்ரஸை சொல்லு, இதுதான் நம்ம வீட்டு அட்ரஸ். ஆமாம், நம்பர் 183, 2வது தெரு, அஜிஸ் நகர், தண்டையார்பேட்டை, இதுதான் அட்ரஸ், இதை சொல்லு அப்படின்னு அவர் சொல்லி மனப்பாடம் பண்ணுறார். ஏன்னா ஃபோன் நம்பர்லாம் கிடையாதுல்ல அப்போது. இதை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. சொல்லி கொடுத்தா மைண்டில் பதிஞ்சிருச்சு. பிறகு ஒரு 10 வயசு. இப்போ யாருக்கெல்லாம் இங்கே 10 வயசு ஆனவங்களாம் யாராவது இருக்கீங்களா? கை தூக்கி காட்டுங்க. 10 வயசு ஆச்சா உனக்கு? இன்னும் 10 ஆகலையா? ஆயிடுச்சா? பஸ்ஸில் தனியாக போறியா? நீ போலியா? இதோ அவனுக்கு 10 வயசு ஆயிடுச்சு. பாருங்க, நான் எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்க. எனக்கு 10 வயசில் என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா பஸ்ஸில் அனுப்பிடுறாரு. இந்த 44 பஸ் ஏறி இங்கே நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அங்கே போய் நடந்து உள்ளே போய் வார்டில் அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து பஸ் ஏறி நானே வீட்டுக்கு வந்துடுவேன். டிக்கெட் எடுத்துக்குவேன். இதில் வேறு. ஸோ 10 வயசுலேயே இதை பயிற்சி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது திடீர்னு போயிட்ட, யாராவது உனக்கு கடத்தின்னு போயிட்டாங்கன்னா, அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு தெரிஞ்சதை ஏதோ சொல்கிறாரு பாரு. எங்கே சூரியன் உதிக்குதோ பாரு சொல்கிறார் அவர். சூரியன் உதிக்கிற திசையை நோக்கி நடந்துக்கினே இருந்தானா கடல் வந்துடும். சூரியன் உதிக்கிற திசையை பார்த்து நடந்துக்கினே இருந்தால் என்ன வருமா? அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறார். கடல் வந்துடும். கடல் வந்துச்சுன்னா அப்புறம் அங்கேருந்து கேட்டுக்கிட்டு நீ வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ஏரியா பக்கம் வந்துட்டுன்னா உன்னை இந்த அட்ரஸ் சொல்லிட்டேன்னா கூட்டின்னு வந்துடுவாங்கன்றாரு. அப்போது ஏதோ அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா கைட் பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இங்கே பாருங்களேன், இது ஒரு பேரண்ட்டாக ஏதோ ஒரு விதத்தில் கைட் பண்ணுறாங்கல்ல. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நாம் தொலைஞ்சிட்டோன்றதே தெரியாது சில நேரத்தில். இதுதான் பிரச்சனையே. நான் காணாமல் போயிட்டேன்னு தெரிஞ்சால் தானே நான் சரியான பாதையில் இருக்கிறேன்னா தவறான பாதையில் இருக்கிறேன்னு தெரியறதுக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் தான் காணாமலே போகலையே, நான் கரெக்டாக தானே போயின்னுக்கிறேன். ஆமாம், இதில் வேற காரணம் என்னன்னா, என்னை சுற்றி இருக்கிறவன்லாம் அவனும் காணாமல் போனவன். அவனும் என்ன பண்ணுகிறான்னா, அவனும் நடந்துன்னுக்கிறான்ல. எல்லாரும் இந்த வழியாக தானே போகிறாங்க. அவனுங்களை பார்த்து தானே நானும் போகிறேன். பக்கத்தில் இருக்கிற ரமேஷ் போகிறான், சுரேஷ் போகிறான், மகேஷ் போகிறான். ரமேஷ், சுரேஷ், மகேஷ் எல்லாரும் போகும்போது நான் மட்டும் போனேன்னா எல்லாரும் இப்படி தானே போகிறானுங்க. அவனுங்கெல்லாம் காணாமல் போயிட்டானுங்க. அவனுங்களுக்கு புரியல. உனக்காவது புரியுது. அது எப்படி அவங்களுக்கெல்லாம் புரியாமல் இருக்குமா? புரியல. நான் தொலைஞ்சிட்டேன்றது தெரியவே இல்லை. 1. 2வது, எனக்கு எல்லாம் தெரியுன்றது இருக்குதுல்ல, அதை தெரிஞ்சிக்கவே என்னை விட மாட்டேங்குது.
நான் காணாம போயிட்டேன்றதும் எனக்கு தெரியல. ரெண்டாவது, நான் என்ன நினச்சினுக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியுது, நான் சரியாக தான் டிராவல் பண்ணுறேன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. இதுதான் பிரச்சனையே. அதைத்தான் அங்கே சொல்ல வராரு. சங்கீதம் 53:3 அவர்கள் எல்லாரும் வழி விலகி. அதனால தான் அந்த எல்லாரும் வழி விலகிட்டான். எவனுக்குமே தான் வழி தெரியலையே. வழி விலகி ஏகமாக கெட்டு போயிட்டான். எல்லாம் கெட்டு போயிட்டான். எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி வேலைக்கு போகணும், எப்படி ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வாழணும், இந்த சமுதாயத்தில் எப்படி சாட்சியாக இருக்கணும், எல்லா விதமான போராட்டமான நெருக்கடியான நேரங்களில் நாம் இந்த உலகத்தில் கர்த்தருக்கென்று சாட்சியாக நிற்கிறது எப்படி, எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. வழி விலகிட்டோம், கெட்டு போயிட்டோம். சரி, கெட்டு போயிட்டு அதோட விட்டோமா? கிடையாது. கெட்டு போனதோட நான் கெட்டு போயிட்டோன்னு தெரியாமல் இப்போ எனக்குன்னு ஒரு வழி. இப்போ தான் ஏசாயா 53 வாங்க, அது அங்கே இருக்குது. ஏசாயா 53. அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். இதை அண்டர்லைன் பண்றீங்க. அவன் சொல்லுங்க, தன் வழியில போனோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. எனக்கு எது சரின்னு பட்டுதோ நான் என்ன பண்ணுவேன், அதை செய்வேன். ஏன்னா என் வழி சொல்லுங்க. ஆமா, அதுதான் நாசமா போறதுக்கான வழி. என் வழி தனி வழி, கரெக்டு. நாசமா போறதுக்கு புரியல உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் சொன்னா ரசிக்கலாங்க, திரையில ரசிச்சுக்குங்க. ஆனா அது கெட்டு போறதுக்கான வழி. நான் எவன் பேச்சும் கேட்க மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் அதன்படி நடக்க மாட்டேன். என் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ, எனக்கு எது தோணுதோ அதுல தான் நான் போவேன். அப்படின்னு போறது எதுக்கு ஏதுவானது என்றால் நாசமோசத்திற்கு, அழிவுக்கு ஏது. இதை நான் சொல்றேன், என் மேல வருத்தப்படாதீங்க. இது கடவுளோட வார்த்தை அப்படி சொல்லுது. நம்ம வாசிக்க போறோம், அதெல்லாம் ஒவ்வொரு வசனமும் படிக்க போகிறோம். கடவுளோட வார்த்தை சொல்லுது, இந்த உலகத்தில் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. வாசிங்க நீதிமொழிகள் 14. மனுஷனுக்கு செம்மையாய் 14:12 வாசிப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பார்வைக்கு அவன் பண்றதெல்லாம் கரெக்ட். யாருக்காவது நீ பண்றது சரியில்லைன்னு சொல்லி பாருங்களேன், அவனால ஏற்றுக்க முடியாது. அவனால் என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இங்கே பாருங்களேன், ஒரு மனுஷனுக்கு அவனுடைய தவறை ஆவியானவர் உணர்த்தினாலே அதை உணர்ந்து கொள்றதுக்கு கடினப்படுத்துகிற மனது. நல்லா கவனிக்கணும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவனை உணர்த்தும் பொழுதே அதை உணர்ந்து கொள்ளாமல் இருதயத்தை கடினமாக்கக்கூடிய வணங்கா கழுத்துள்ளவர்கள்னு பைபிள் நம்மளை பற்றி சொல்லுது. இருதயத்தை கடினப்படுத்துகிறோமா? இல்லை இது சரியில்லை, இதை மாற்று, இதை சரியாக பண்ணுன்னு கடவுள் நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான மனநிலையில் நாம் யாரும் இருக்கிறது இல்லை. அவ்வளோ கடினமான மனசு நமக்கு அப்படின்னு சொல்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல அவ்வளோ சீக்கிரம். அது எப்படி என்ன தப்பு சொல்லலாம், அது எப்படி என்ன குறை சொல்லலாம், அது எப்படி என்ன குற்றம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம எதையுமே என்ன பண்ண மாட்டோம்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் ஹியூமன் நேச்சர். சரியா? ஆனால் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, நீ உன் பார்வைக்கு சரியானதுன்னு நினச்சிக்கின்னு ட்ராவல் பண்ணுறல, போகிறல்ல, ஆனால் அதனுடைய முடிவை பார்த்தனா முடிவு எப்படிப்பட்டது? அதன் முடிவோ மரண வழிகள். சமாதானமானது கிடையாது. அதன் முடிவு மரணம், அதன் முடிவு அழிவு, அதன் முடிவு நாசம். ஆகவே என்ன தேவன் ஒருத்தர் வழிநடத்த விரும்புகிறார், என்ன தேவன் சரியாக வழிநடத்துவார் இந்த பாதையில். ஏன்னா இந்த பாதை எனக்கு தெரியாத பாதை, நான் பயணிக்காத பாதை, இது பெரிய ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த பாதை. இந்த பாதையில் நான் நடக்கணும்னா ஒருத்தர் எனக்கு தேவைன்றது நான் என்ன பண்ண மாட்டேன்னா புரிந்து கொள்ள மாட்டேன். இந்த பாதையில் பயணிக்கணும் கரெக்டாக. ஆனால் இப்போ வழி தெரியாமல் தவறிட்டேன். இப்போ தவறின பிறகு என்னை தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தர் மறுபடியும் சரியான வழிக்கு என்னை கொண்டு வராருன்னா அதுக்கும் என்னால் என்ன பண்ண முடியலன்னா விட்டு கொடுக்க முடியல. நான் தவறிய பாதையில் எங்கே நான் வழி விலகணும் அங்கவே மறுபடியும் மேலும் மேலும் என்ன பண்ணுறேன்னா நான் தவறான பாதையிலேயே பயணித்து பாருங்க, என்னை
கடவுள் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக, நித்தியத்துக்கு நேராக நான் பயணப்பட்டு வராம நான் என்ன பண்றேன்னா வழி விலகி 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 என் சுயமா போய் இல்லைன்னா என்னை சுத்தி நடக்கிறாங்கல்ல, ஒரு 10 பேர் நடப்பான், 100 பேர் நடப்பான், 1,00,000 பேர் நடப்பான். அந்த பாதையில் பயணித்து நான் எங்கே போகிறேன்னா முடிவு மரணத்துக்கு எதுவாக போயிடுறேன். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையை சரியான திசையில் நடத்த நீங்கள் விரும்புகிறீர்களா? நேரான வழிக்கு நான் வரணும், இந்த பரலோகத்தின் தேவன் வழிகாட்டுதலை கேட்டு சரியான பாதையில் நான் நடக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதா? ஒன்று பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் முதல்ல உங்களை ஒப்பு கொடுங்க. என்ன ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு வழி தெரியல, முதல்ல நான் காணாமல் போயிட்டேன், எனக்கு சரியான பாதை தெரியலன்றத முதல்ல ஆண்டவர்கிட்ட நாம் என்ன பண்ணணும்னா ஒப்புக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பாருங்க, இந்த சரியான பாதையை கண்டுபிடிச்சு இந்த சரியான பாதையில் நடக்கிறது எப்படி அப்படின்றத தான் இனி வருகிற காலத்தில் நான் பேச போகிறேன். உங்களுக்கான பாதை இது, உங்களுக்கான பயணம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்கள் பயணமானது தேவனுடைய வழிகாட்டுதலின்படி தான் இருக்கிறதா, தேவனுடைய திசையின்படி தான் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நல்ல கவனிங்க. ஒரு சரியான பயணத்துக்கு 3 முக்கியமான காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. ஒரு பயணம்னா 3 முக்கியமான காரியம் தேவைப்படுது. ஒன்று, டெஸ்டினேஷன். ஒரு பயணத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா டெஸ்டினேஷன். எங்கே போய் சேர போகிறீங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக போகிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். நம்பர் 2, டைரக்ஷன். டெஸ்டினேஷன் தெரிஞ்சிட்ட பிறகு டைரக்ஷன். நல்லா கவனிங்க. கூகுளில் போட்ட உடனே, கூகுளில் காட்டுவான், மேப் போட்ட உடனே காட்டும். ஃபஸ்ட்டு இந்த ரூட்டு ஒரு காட்டும் பாருங்கள், இது 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் போயிடலாம். அடுத்தது இது 1 மணி நேரம் 5 நிமிஷத்தில் போயிடலாம். பட் இங்கே என்ன இருக்குது, கொஞ்சம் ஆமாம் டோல்லாம் இருக்குது, பே பண்ண வேண்டியது இருக்குது, அதை காட்டும். இல்லைன்னா இது இங்கே டோலே இல்லை, பட் டிராஃபிக் கொஞ்சம் இருக்குது, 2-3 ரூட்டு காட்டுவான் பாருங்கள். எது டைரெக்ஷன் இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் நிறைய நேரத்தில் இந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதை அடுத்த வாரம் பேசுவேன். நிறைய டைரக்ஷன் இருக்குது. நான் என்ன நினைக்கிறான்னா, இல்லை அந்த இடத்த அடையிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குதுன்னு நினைக்கிறான். உலகம் அப்படி தான் சொல்லி கொடுக்குது. என்னப்பா, இந்த உலகத்தில் வெற்றியால்னா வாழணுமா, இதெல்லாம் பெரிய மேட்ரா, வா 3 நாள் கிளாஸ் இருக்குது, போயிட்டு வந்தால் முடிஞ்சிடும். மோட்சம் போனோமா, அதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன், மோட்சம் தானே போயிடலாம், வா இங்கேருந்து பஸ் ஏறினா மோட்சம் தேட்டர் இருக்குது. இல்லை, அந்த மோட்சத்துக்குள்ளே போகிற எவனுமே மோட்சம் போக முடியாது, அது வேறு விஷயம். அப்போ இந்த உலகத்தில் பல டைரக்ஷன் இருக்குது. டெஸ்டினேஷன் தெரியல. டெஸ்டினேஷன் ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ டைரக்ஷனில் ப்ராப்ளம். எக்கச்சக்கமான டைரக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ரூட்டை காட்டுது. இப்போ நல்லா கவனிங்க. ரூட், அந்த டைரக்ஷனை கிளியராக கண்டுபிடிச்ச பிறகு அங்கே ஒரு டிசிப்ளின் தேவைப்படுது. நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் கூகுளில் கரெக்டாக போடணும், அதுக்கு ரூட்டு கொடுக்கணும் பாருங்கள். காரில் போறியா, பைக்கில் போறியா, பஸ்ஸில் போறியான்னு கேட்டால் அதுக்கு ஏற்றபடி ரூட்டு சொல்லும் அது. ஆமாம், நீ பைக்கில் போட்டுட்டு காரில் போயின்னு இருக்கக்கூடாது. பைக்கில் போகிறேன்னா அது அந்த குறுகலான பாதைகள்லாம் காட்டிடும். அப்புறம் நான் இங்கே காரே போகலையே, நீ கார் போகிற ரூட்டு போட்டிருக்கணும் முதல்ல. அதுக்கே அவ்வளோ இன்புட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. தெளிவாக சொன்னால் தான் அது தெளிவாக நமக்கு சொல்லும். அப்போ இங்கே ஒரு டிசிப்ளின் இருக்குது சார். ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சதுக்கு பிறகு இல்லை, இந்த டைரக்ஷனில் நம்ம விருப்பப்படி எல்லாம் டிராவல் பண்ண முடியாது. இங்கே பயணிக்கிறதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, நிபந்தனைகள் இருக்குது. அதெல்லாம் வருவேன், பின்னாடி வரேன் நான். உங்கள் பயணத்தில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய நிபந்தனைகள், சரியா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த பயணத்தில் முதல்ல நீங்கள் ஆண்டவருடைய வழி நடத்தல நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? என் வாழ்க்கை கடவுளால் வழி நடத்தப்பட வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்குதா? இல்லை, நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போகிறேங்க அப்படின்னா நீங்கள் வாழலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், அதனுடைய விளைவுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏமாற்றங்களும்
ரொம்ப பெரிய வேதனைகளும் மிகப்பெரிய நஷ்டங்களும் ஆபத்துகளும் தீங்குகளும் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த நாளில் அதைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேவனுடைய வழி நடத்தலில் இப்போ நான் இந்த 2-3 வாரம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஏன் தேவனுடைய வழி நடத்துதல் அவசியமானது. Why it is necessary. ஏன் அது நமக்கு அவசியம், தேவனுடைய வழிகாட்டுதல் ஏன் நமக்கு அவசியம் என்பதை பற்றி ஒரு 2-3 வாரம் பேச போகிறேன். அதில் இன்னைக்கு கவனிங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வழியை சிந்திச்சு பாருங்க. உங்கள் வழியை சிந்திச்சு பாருங்க. வாசிங்க நீதிமொழிகள் 14:8 இல்லைன்னா நீதிமொழிகள் 5:21. 14:8 என்ன இருக்கு? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இது என்னன்னா நீதிமொழிகள் 5:21 இல்லம்மா. பாருங்க, எல்லா வழியும், நம்ம எல்லாருடைய வழியும் யாருக்கு முன்னாடி இருக்குதுன்னா கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் நடக்கிற பாதைகள் அவர் அறிவார். நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஓட்டத்தை எல்லாம் அவர் அறிவார். இது அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்ம சரியான டைரக்ஷன்ல போறோமா இல்லையான்னு அவர் பார்க்கிறாரு. அப்ப ஞானி சொல்றாரு, அந்த வழியை அவன் சிந்தித்துக் கொள்வது நல்லது. 14:8 தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு நான் போற பாதை சரியா தான் போறேனா இல்லையா என்பதை பற்றிய ஒரு சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமா இருக்கிறது. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தேவனுடைய விருப்பப்படி தான் எடுத்து வைக்கிறேனா இல்லையா என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு மனுஷங்க, ஏராளமான மனுஷங்க அவங்க தன் வழியில் போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், நீ உன் சுய புத்தியில் சாயாத, எல்லாத்துக்கும் உன் அறிவை சார்ந்திருக்காத. அறிவு பல நேரங்களில் உன்னை தப்பாக கைட் பண்ணும். உன் அறிவு தான், உன் மூளை தான், உன் புத்தி தான், ஆனால் உன்னை தப்பா கைட் பண்ணும். உன்னுடைய மாம்சமும் உன்னுடைய உணர்ச்சிகளும் சொல்றத பல நேரத்தில் கேட்டு செஞ்சிடாத. உன் மாம்சமும் மனதும் விரும்பினவளை கேட்டு செய்வது சில நேரங்களில் ஆபத்தா முடியும். அப்ப இந்த மாம்சமும் மனதும் சொல்றத நிறுத்திட்டு கொஞ்சம் நிதானிச்சு தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டியது அவசியம். காட்ஸ் டைரக்ஷன், தேவனுடைய வழி நடத்துதல். ஐயா, அது எப்படியா கேட்கறது? கேளுங்க. கேளுங்க. சின்ன வயசுல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருக்கிறீங்களா? நீங்க யாராவது வச்சிருந்துருக்கிறீங்களா? இந்த டிவி வச்சிருந்தா மேலே ஒரு ஏரியில் ஒன்று கட்டணும். அதை கட்டிட்டு அதுலவே 2 சேனல் தான் வரும், இந்த பொதிகையும் டிடியும். அதில் வேற அதை கட்டிட்டு சில நேரத்தில் எங்கேயாவது காத்தடிச்சா அந்த ஏரியில் வேற திரும்பினோம் கோணிக்கும், அந்த அலுமினியத்தில். அது வேற. அதை போய் மறுபடியும் என்ன பண்ணணும்னா திருப்பணும். அதை ஒயரை கரெக்டாக கொடுத்து கீழே இருந்து யாராவது ஒருத்தர் சொல்லணும், தெரியுதா? தெரியுது. தெரியுதா? தெரியுது. தெரியுது. நல்லா தெரியுது. நல்லது. அப்படியே கட்டாத, கொஞ்சம் கூட மாத்தாத, அப்படியே கட்டு. இங்கே தான் கரெக்டாக சிக்னல் இருக்குது, கரெக்டாக கட்டு. கொஞ்சம் அப்படி மாறிச்சா, கொஞ்சம் அப்படி காத்தடிச்சு திரும்பிச்சுன்னா வரும். கரெக்டாக நிறுத்து. இப்போல்லாம் நீங்கள் ஃபோன்லேயே ரேடியோ வச்சுருக்கீங்க. யாரும் ரேடியோலாம் கேட்குறது இல்லை. நாங்கள் இந்த பொட்டியில் ரேடியோ கேட்ட ஆளுங்க. அதில் அந்த டியூனர் பாருங்க, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குமோ நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதில் உள்ளே இருக்கிற அந்த டேப்பு லூஸ் ஆகிடும். அது லூஸ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அதை கரெக்டாக என்ன பண்ண முடியாதுன்னா சென்னை வானொலி நிலையத்திலேருந்து திடீர்னு வேறு ஏதாவது ஸ்டேஷனுக்கு போயிடும். கரெக்டாக வைக்கணும், சென்னை வானொலி நிலையம் அப்படி வச்சு அப்படி போகிறதுல திருமரு பீச்சு அங்கே ஏதாவது போட, என்னடா இங்கே கரெக்டாக வை.
இப்படி இருந்து அப்படி கொஞ்சம் அப்படி கரெக்டாக அப்படி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கும் செய்திகள் வாசிப்பது சிவராமன். கரெக்டாகவே வரமாட்டான். அதை பிடிச்சி நிறுத்துறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஆமாம், அதை பாருங்கள், சில நேரத்தில் அதை வச்சு டேப்புக்கு இப்பெல்லாம் ஓட்டணும். லப்பர்லாம் வெறும் சென்னை மட்டும் வா. அப்போ கரெக்டாக சிக்னல் இருக்கிற இடத்துக்கு போனால் கேட்கும். காற்றுல எங்கேயோ இருந்து வர்றது கரெக்டாக டியூன் பண்ணி மைனூட்டாக அந்த ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறது இருக்குல்ல, ரொம்ப முக்கியம். அந்த இடத்துக்கு வந்தால் தான் கிளியராக காட்ஸ் டைரக்ஷன் கிடைக்கும். தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய வழிநடத்தலும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். நான் கேட்குறேன், இந்த காலை வேளையில் எத்தனை பேர் அப்படி ரொம்ப உங்களோட மைண்டை ஷார்ப்பு பண்ணி, உங்களோட மைண்டை டியூன் பண்ணி தேவனுடைய வழிநடத்தலுக்கு நேராக என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் வாழ்க்கை குறித்து தேவனுடைய வழிநடத்துதல் உண்டாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேலே சாஞ்சிராத. நான் கொண்டதே கோலம், கண்டதே காட்சி, நான் நினச்சது தான் சரி, நான் பண்ணுறது தான் சரி, எல்லாம் எந்து தான் சரின்னு நினச்சிக்கின்னு பிடிச்ச புடியில் அப்படியே உடும்பு புடி மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காத. அது எல்லாம் ரொம்ப ஆபத்து. அப்போ கொஞ்சம் இல்லை, என் காரியத்தெல்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் கவனமாக ஆண்டவரே என்னை குறித்து என்ன சொல்லுகிறேன். இல்லை, நான் அப்படி ஜெபம் பண்ணி பார்த்தா ஒன்றும் கேட்கல, அமைதியாக இரு. கேட்குற வரைக்கும் கம்முன்னு இரு. எதுவுமே கேட்கலையா, நீ கம்முன்னு இரு, எதுவுமே செய்யாத. எப்படி இப்போ செய்யலாம், ஒன்றும் ஆகாது, எதுவுமே செய்யாத, கம்முன்னு இரு. அப்ப தேவனுடைய வழிகாட்டுதலில் நடக்க உங்களில் விருப்பமாக இருக்கிறவங்க நீங்க பாருங்க, இந்த செய்தினால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருடைய வழி நடத்தல் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். படிச்சிருமா 35:6 படிங்க அப்படியே. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, முழு இருதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. கவனிங்க, முழு இருதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். வழிகளில் எல்லாம், நல்லா கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மட்டும் கிடையாது, வழிகளில் எல்லாம் உன் வாழ்க்கை முழுவதும் அவரை நினைச்சுக்க. அப்பொழுது அவர், ஆமா, காலையில எழுந்த உடனே அவரை நானே, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அவரை நானே, எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அவரை நானே, எந்த ஒரு நல்ல காரியமோ எந்த ஒரு புது ப்ராஜெக்டும் செய்யறதுக்கு முன்னாடி அவரை நானே, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் தான் பாதை என்ன பண்ணுவார்னா செவைப்படுத்துவார். ஏன் அவரை நினைக்கணும்னா அவர் மாத்திரம்தான் நம்மளை எப்படி நடத்துவாராம். வாசிங்க, ஏசாயா 59:8 ஏசாயா 59:8. சமாதான வழியை அறியார்கள், சமாதான வழியை அவர்கள் அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான், அவைகளில் நடக்கிற ஒருத்தனோ சமாதானத்தை அறியான். நல்லா கவனிங்க, இவன் சமாதானத்தை அறியான். இங்க என்ன வாசிச்சீங்க? ஏசாயா 41:3. ஏசாயா 41:3 என்ன வாசிச்சீங்க? அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? எஸ், நல்லா கவனிங்க, இவன் சுயமா நடக்க அவனுக்கு அந்த பாதையே தெரியாது. இங்க பாருங்க, இந்த 2 வசனத்தை வச்சுங்க. ஏசாயா 59:8 அப்படி வச்சுங்க. நீ சுயமா நடக்க உனக்கு என்ன தெரியாதுன்னா, உனக்கு உன் வழிகளில் ரொம்ப நியாயம் இல்லை. அவங்க தங்களுடைய பாதைகளை கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளை நடக்கிற ஒருத்தனை என்ன பண்ண மாட்டான்? சமாதானத்தை அறியான். ஆனா இங்க சொல்றாரு, சமாதானமான பாதைகளில் உன்னை நடத்துகிறவர் யார்? அப்ப என் சுயத்துல நான் நடக்கும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, என் வாழ்க்கையில சமாதானம் என்பதே இல்லை, சந்தோஷம் என்பதே இல்லை, நிம்மதி என்பதே தொலைஞ்சு போகுது. எதை செஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு நிலையான சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது. வாழ்க்கையில் என்னைக்கும் போராட்டம், என்னைக்கும் கண்ணீர், என்னைக்கும் கவலை, என்னைக்கும் மாறாத பிரச்சனைகள் என்னை வந்து வாட்டி வருத்துது. காரணம், வழி தவறி போயிருக்கிறோம். வழி சரியா, வாழ்க்கை சமாதானத்தில் நிறையணும்னா அவர் சொல்றாரு, சமாதான வழியில நடத்துகிறவர் யாரு?
உன்னை சமாதானமான அந்த பாதையில் நடத்துகிறவர் யார்? அவரை புடி. சமாதான வழிதான் உனக்கு தெரியலையே. எதை செஞ்சா தான் சமாதானம், எதை செஞ்சா தான் சந்தோஷம், எதை செஞ்சா தான் ஆசீர்வாதம் உனக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல? அப்ப சமாதானமான வழியில நடத்துகிறவரை நீ அண்டிக்கொள். அந்த சமாதான கர்த்தர் உன்னை சமாதானமான வழியில, ஆசீர்வாதமான வழியில, மகிழ்ச்சியோட உன்னை நடத்த அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வழியில நடக்கிறதுக்கு விரும்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன நடத்தட்டும், ஆண்டவர் என்ன வழி நடத்தணும்னு சொல்லி விரும்புறவங்க 3 காரியத்தை தெரிஞ்சிங்க. நம்பர் ஒன் நல்லா கவனிக்கணும். நம்பர் 1, நான் தொலைஞ்சிட்டேன், எனக்கு வழி தெரியலன்னு ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு இருதயபூர்வமான ஒரு எண்ணம் நமக்கு வேணும். எனக்கு நடக்க வேண்டிய பாதை தெரியலை. ஏன்னா என்னைக்கு உனக்கு நடக்க தெரியலைன்னு நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அன்னைக்கு தான் உன்னை அவர் நடத்துவார். உங்களுக்கு புரியலையா? என்னைக்கு உங்களுக்கு எனக்கு நடக்க தெரியலப்பா, என்னை கரம் பிடிச்சு நடத்துங்க அப்படின்னு நீ உன் கரத்தை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்குறியோ அன்னைக்கு உன்னை நடத்துவார். இல்லைன்னா நான் சுயமா எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, நான் பண்ணிடுவேன் போக போக உன்னை விட்டுறார். சரிப்பா நீ தான் போப்பா, உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிட்டப்பா, உனக்கு தான் போ. நம்பர் 1 அதை எப்படி சொல்கிறாருன்னா, ஏசாயா எப்படி சொல்கிறாருன்னா, இந்த கண்ணு தெரியாதவங்க இருக்கிறாங்கள, கண்ணு தெரியாதவங்களுக்கு பாருங்கள், இப்போல்லாம் கொஞ்சம் நல்ல அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணிடுறாங்க. ஸ்கூல்ஸ்லலாம் சொல்லி கொடுத்து அவங்க படிக்கிறதுக்கு, அவங்க நடக்கிறதுக்கு, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வாழ்கிறதுக்கெலாம் அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க இல்லையா? ஆனால் முன்னொரு காலத்துலலாம் இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் யாராவது ஒருத்தருடைய உதவி வேணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யாரையாவது ஒருத்தரை அவங்க பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அவங்கள கை பிடிச்சி ஒருத்தர் நடத்தணும். டோட்டலாக ஒன்றும் தெரியாது, டோட்டல் பிளைண்டு, ஒன்றும் தெரியாது. சொல்கிறாரு, அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நான் ஒரு டோட்டல் பிளைண்ட் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் என்னை நடத்துங்கன்னு உன்னை ஒப்பு கொடுத்தா உன்னை நடத்துவேன்றார். வாசிக்கலாம் ஏசாயா 42:16. ஏசாயா 42:16 வேகமாக படிக்கலாம். அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. யார? குருடரை. அந்த குருடர்ன்றது யாருன்னு பின்னாடி சொல்றாரு. இப்போ நம்ம அதுக்குள்ளெல்லாம் டீப்பாக போக போகிறதில்ல, நான் வரேன், பின்னாடி வரேன். அதுக்கெல்லாம் நம்பர் 1, இந்த குருடர்ன்ற வார்த்தைக்கு அந்த பொருள் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில ஆண்டவரே, நான் பிளைண்டாக இருக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு வழி தெரியல, நான் தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ தொலைஞ்சிட்டேன்னா நீ இருக்கிற இடத்துலயே இரு. தொலைஞ்சவன் நீ அங்கே இரு, நீ மூவ் பண்ணாத, உன்னை நான் நடத்துறேன்றார். குருடரை அவர்கள் அறியாத வழியில, அல்லேலூயா, அவர் உன்னை தேடி வந்து உன் கரத்தை பிடிச்சு நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ அறியாத வழியில, தெரியாத பாதையில உன்னை கர்த்தர் கரம் பிடிச்சு நடத்தி உன்னை கைவிடாம, நல்லா கவனிங்க, உன் கையை விடாம உன்னை பற்றி நடத்துறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நம்பர் 1 நான் ஆண்டவரே குருடா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்கள் மனசு சொல்லணும்னா இன்றைக்கு இந்த காலை வேளையில் உன் கரத்தை கர்த்தர் பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே, எனக்கு சரியான டைரக்ஷனே தெரியல ஆண்டவரே, நான் என்னை சரண்டர் பண்ணுறேன். ஒரு குருடனை போல என் கரத்தை, என் எதிர்காலத்தை, என் பிள்ளையோட வாழ்க்கையை, என் திருமண காரியத்தை, என் வேலையை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னை நடத்துங்கன்னு சொல்லி உன்னை சரண்டர் பண்ணா கர்த்தர் உன்னை நடத்த வல்லவர். 1. நம்பர் 2, இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், எந்த மனுஷனோ அல்லது எந்த மார்க்கமோ இந்த தேவனை போல சிறந்த வழிகாட்டியாக உனக்கு இருக்க முடியாது. இவர் மட்டும்தான் பெஸ்ட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. அவரை போல பெஸ்டான கைட் வேற யாருமே கிடையாது. 2 வசனத்தை வாசிப்போம். அதனால தான் அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்க சொல்றேன். சங்கீதம் 107:7 வாசிங்க. சங்கீதம் 107:7. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தாபரிக்கும் ஊரு, நீ எந்த ஊருக்கு போனா சுகமா இருப்பியோ, எந்த ஊர் உனக்கு ஆசீர்வாதமோ, எந்த ஊர் உனக்கு பாலும் தேனும் ஓடுதோ, எந்த ஊரு நலமும் விசாலமா இருக்கிறதோ, எந்த தேசத்துல நீ சமாதானமா குடியிருப்பியோ, எங்க நீ புசித்து அமெரிக்கையா இருப்பியோ, அந்த ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியில அவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92
831 60 662 98 406 72 355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.